நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக கூடலூரை சுற்றியுள்ள நகர பகுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் உலாவரும் காட்டு யானைகள் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியும் வருகின்றன. இதன் விளைவாக வெளியே நடமாட முடியாததால் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது 2 யானைகள் அப்பகுதியில் நடமாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தண்ணீர் வாளியில் தவறி விழுந்த குழந்தைக்கு உடனே முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவர் காப்பாற்றியுள்ளார். கண்டகொண்டான் மாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த இசக்கி முத்து கலையரசி தம்பதியரின் 10 மாத ஆண் குழந்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் வாளியில் தவறி விழுந்துள்ளது. மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த குழந்தையை உடனே குடும்பத்தினர் மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் உடனடியாக முதல் உதவி சிகிச்சை செய்து குழந்தையின் உயிரை காப்பாற்றினர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஆனைப்பட்டியில் கட்டுமான பணிக்காக பாறைகளை வெடி வைத்து அகற்றிய போது பெரும் பாறைகள் சாலைகளில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் ஜேசிபி மூலம் சாலையில் விழுந்த பாறைகள் அகற்றப்பட்டன. மேலும் தார் சாலை சேதமடைந்துள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.